நாங்கள் வந்து வா பூர்வீக தொழில் வந்து வாழைநார் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாபநாசம் பக்கத்தில் இலுப்பவரங்கிற ஒரு கிராமத்தில் கொல்லை வாங்கி வருஷம் நாங்கள் அந்த ஒவ்வொரு ஏரியா வந்து தொழில் பண்ணுவோம். இப்போ வந்து கிளைமேட்டு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. கிளைமேட் சரியில்லாமல் இருக்குன்னா நார் வந்து நல்லபடியாக வெயில் அடிச்சுன்னா நல்லபடியாக எங்களுக்கு 10 ரூபா லாபத்தில் தொழில் நடக்கும். ஆனால் இதே மழை கிளைமேட்டு மாதம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு தொழில் வந்து ரொம்ப நஷ்டத்தில் தான் ஓடுது. ஆனால் இப்போ என்னன்னா கிளைமேட்டு சரியில்லாமல் மழை வந்துக்கிட்டே இருக்குது. அடிக்கடி மழை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இதை சரியான முறையில் பதப்படுத்தி இந்த நாரை வந்து எடுக்க முடியல. ஆனால் இதை வந்து வெளியில் ஒவ்வொரு கடையாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பூ கடைக்கு ஒவ்வொரு ஏரியாவும் நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கத்துமே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் வாழை நாரில் மாலை கட்டினா தான் அது ஒரு சிறந்த மாலையாகவும் இருக்கும். அது எல்லாத்துக்குமே பூஜைக்கு சாமிக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற நார் தொழில் இது. அதனால் எங்கள்கிட்ட அந்த நாரை தான் விரும்புகிறாங்க. ஆனால் அது இங்கே மட்டும்தான் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். வெளிநாட்டெலாம் ஏற்றுமதியெல்லாம் கிடையாது. நார் வெள்ளையாள்னா மட்டும்தான் நல்லா இருக்குது. ஆனால் மழை பெஞ்சு போச்சுன்னா எங்களுக்கு ஆல்ரெடி டோட்டலாக எல்லாமே நஷ்டம் தான். ஆள் கூலி நஷ்டம், சாப்பாடு செலவு நஷ்டம். கொள்ளைக்கு நாங்கள் ஒரு குத்தடி கணக்கில் ஒரு ஏரியாவில் போய் இப்போ இலுப்பூரில் வந்திருக்கோம். அந்த ஒரு குத்தடி வந்து 10 ரூபான்னு நாங்கள் வாங்கியிருக்கோம். இது வந்து 4000 வாழை, ஒரு குத்தடி 10 ரூபான்னு வாங்கியிருக்கோம். 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஆனால் மழை பெஞ்சு போச்சுன்னா அந்த 40,000 எனக்கு லாஸ் தான். நான் சம்பளம் கொடுக்குற ஆளுகளுக்கும் லாஸ் தான். அது பாதியோட அந்த நார் வந்து விலைவாசி போகாது. ஆனால் மழையில் அடிப்பட்ட நார் 400 ரூபா டு 500, 500 டு 600 கூட போகுது.